ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி 9வது ஸ்கந்தம் பார்க்க போகிறோம். 9வது ஸ்கந்தத்தில் சூரிய வம்சத்தை பற்றி சுகபிரம்மம் கூறுகிறார். பிரம்மாவிற்கு மரிச்சி பிறந்தார். மரிச்சிக்கும் தாக்ஷாயினிக்கும் கல்யாணம் நடந்து கஷ்யப்பர் பிறந்தார். கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் விவஸ்வான் பிறந்தார். விவஸ்வான் தான் சூரியன். அந்த விவஸ்வானுக்கும் சமயாவுக்கும் விவாகம் நடந்து ஸ்ரத்தா தேவர் பிறந்தார். ஸ்ரத்தா தேவருக்கும் ஸ்ரத்தாவும் கல்யாணம் முடிந்து இக்ஷ்வாகு பிறந்தார். இவற்றை தான் இக்ஷ்வாகு வம்சம் ஆரம்பமாகுது. அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் 35வது வம்சம்தான் ராமர் பிறந்தார். அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் நாபாகுன்னு ஒரு அரசர், அவரோட பையன்தான் அம்பரீஷன். இன்றைக்கி நம்ம அம்பரீஷ சரித்திரம் தான் பார்க்க போகிறோம். அம்பரீஷன் ரொம்ப தர்மப்படி ஆட்சி புரிந்து வந்தார். அவர் பூமி முழுவதும் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு இந்த சொத்துலெல்லாம் ஆசையே கிடையாது. எப்பவும் பகவான் திருவடி தான் அவருக்கு சொத்து. அடியார்களிடத்தில் ரொம்ப சிறந்த பக்தியோடு இருப்பார். மக்கள் நலனுக்காகவே அவர் ஆட்சி செய்து வந்தார். எப்போதும் பகவான் கதைகளை கேட்டுக்கொண்டும் யாக யஜ்ஞம் செய்து கொண்டும் வந்தார். அப்படி பக்திக்கு உகந்த பகவான் என்ன பண்ணார்? தன்னோட சக்கராயுதத்தை அம்பரீஷுக்கு கொடுத்து சொன்னார், உனக்கு வரும் ஆபத்தையெல்லாம் இந்த சக்கரத்தாழ்வார் தடுத்து உனக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அம்பரீஷனும் அதை வாங்கி வச்சு டெய்லி பூஜை பண்ணின்னு வந்தான். ஒரு தடவை அவருக்கு என்ன தோணித்து, யமுனா நதிக்கரையில் ஒரு வருஷம் ஏகாசி விரதம் ஃபுல்லாக அங்கே இருக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால யமுனா நதிக்கரையில் மதுவனங்கிற இடத்துக்கு போய் அங்கே ஆட்சி பண்ணிட்டு ஏகாசி விரதம் இருந்தார். ஒரு கார்த்திகை மாதம் ஏகாசி திதி வந்தது. அப்போ என்ன பண்ணார்? காலம்பரியே எழுந்து எப்பவும் போல் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு ஏகாசி விரதம் இருந்தார். அடுத்த நாள் துவாதசி பாரணை பண்ணணும். துவாதசி எப்போனாக்கா பிராத்த காலம் 6 நாளைக்குள்ளேயே பாரணையை முடிச்சிடணும். அது பொதுவாக காலம்பரம் 9 மணிக்குள்ளேயே முடிஞ்சிடும். அம்பரீஷ் என்ன பண்ணார்? துவாதசி அன்னைக்கு காலம்பரையே எல்லா பூஜைகளை முடிச்சுட்டோ பசுமாடு தானம் பண்ணிட்டோ வந்த அதிதிகளுக்கெல்லாம் உணவு பரிமாறிட்டு பரிமாறும்போது துர்வாசர் கேள்விப்பட்டு வந்தார். வந்தால் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அம்பரீஷன் சொன்னார், அவரையும் உபசரித்து சாப்பிட வாங்கோ அப்படின்னார். அப்போது துர்வாசர் சொன்னார், இல்லை நானும் மாத்தியானம் பண்ணலை, நான் குளிச்சுட்டு வந்து மாத்தியானம் முடிச்சுட்டு சாப்பிட வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி போனவரே தான் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு. அம்பரீஷன் காத்துட்டே இருந்தார். அவருக்கா 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். மணியானா 8:45 எடுத்து துர்வாசர் வரல. அவருக்கு ஒரே கவலை, என்னடா அது துர்வாசர் சாப்பிட வரலையே, அவருக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட முடியாது, அதுக்குள்ளே துவாதசி பாரணை டைம் வந்துட்டுருக்கே அப்படின்னு. அப்படி தாண்டி போயிட்டு சாப்பிடாம தான் ஏகாசி விரதமே வீணாக போயிடுமா. அதித்திக்கு உணவு பரிமாறம் சாப்பிடக்கூடாதே, அது ஒரு கவலை. ஸோ அவருக்கு 2 குற்றம் வந்துடுவேன்னு ஒரே கவலையாம். என்ன? முதல்ல வந்த விருந்தினருக்கு உணவளிக்க வேண்டும், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா குற்றம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பார்த்தா துவாதசி டைம் தாண்டி போயிடும், அதுக்கப்புறம் சாப்பிட்டா அதுவும் குற்றம். அதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். நம்ம என்ன சொல்கிறோம்? சும்மா எவனோ வேலைக்காக லஞ்சம் கொடுக்கும்போது வாங்கலாமா வேண்டாமா தர்ம சங்கடமாக இருக்கேங்கிறோம். இதெல்லாம் தர்ம சங்கடம் கிடையாது. 2 தர்மத்துக்குள்ளே சங்கடம் வந்தால் தான் தர்ம சங்கடம். ஒரு தர்மத்துக்கும் ஒரு அதர்மத்துக்கும் வந்தால் தர்ம சங்கடம் இல்லை, நம்ம தப்பாக உபயோகிக்கிறோம். அதுக்கப்புறம் நாழி ஆகணுடனே அம்பரீஷன் என்ன பண்ணார்? தன் ஆச்சாரிட்ட போய் கேட்டார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆச்சாரியர் சொன்னார், பரவாயில்ல, பகவான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீ குடிச்சிடோ, அதோட விரதத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு. அப்படின்னு தான் ஏகாசி விரதம் முடிச்சதா தான் அர்த்தம், உனக்கும் பாவம் வராது அப்படின்னு ஆச்சாரியர் சொன்ன உடனே இவரும் அந்த தீர்த்தத்தை குடிச்சு முடிக்கிறார். வந்துட்டார் துர்வாசர் சாப்பிட்றதுக்கு. என்ன தீர்த்தம் சாப்பிட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே துர்வாசருக்கு கோவம் வந்துருத்தோம். சாப்பிட வர சொல்லிட்டு இப்படி அபசாரம் பண்ணிட்டேன்னு கோவம் வந்தார். பொதுவாக ஏகாதசினா நிர்ஜலமாக இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்? எடுத்த உடனே ஏகாசிக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு தான் கேட்குறோம். ஏகாசினாலே நிர்ஜலம்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இருந்தவர் அம்பரீஷன். ஸோ அதனால அவர் டயத்துக்குள்ளே சாப்பிட்டாதானே ஏகாசி விரதம் இருந்ததோட பலன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆச்சாரியர் கேட்டு தண்ணியும் தீர்த்தமும் குடிச்சிட்டார். ஆனால் துர்வாசருக்கு கோவம் வந்து தன்னை மதிக்கலை அப்படின்னு. உடனே பிடி சாபத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பிசாசை ஏவி விட்டார். சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணார்? என்னோட பக்தனியா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வார் கிளம்பி அந்த பிசாசை தள்ளி விட்டுட்டு அம்பரீஷை துரத்த ஆரம்பிச்சிருத்து. துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சிருத்து. துர்வாசர் ஓட தொடங்கினார். முதல்ல சிவபெருமான்கிட்ட போனார். சிவபெருமான் சொன்னார், எங்களாலெல்லாம் பக்தன்ட்ட அபச்சாரப்பட்டால் காப்பாற்றவே முடியாது,
நீ அங்கே அபச்சாரப்பட்டுட்ட, போயிட்டு வா அப்படின்றார். பிரம்மாட்ட போனால் பிரம்மாவும் முடியாதுன்ட்டார். நேர விஷ்ணு லோகமே போயிட்டார். விஷ்ணு பகவான் சொன்னார், நான் என் பக்தனுக்கு வசப்பட்டவன், என்னிடம் அபச்சாரப்பட்டா கூட நான் மன்னிச்சிடுவேன். என் பக்தன்ட்ட நீ அபச்சாரப்பட்டா என்னால் மன்னிக்க முடியாது, நீ பக்தன்ட்டு தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னார். துர்வாசருக்கு ஆணவம் ஜாஸ்தி இல்லையா, எப்படி பக்தன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறது ஒரு இது வேற. ஆனால் பகவான் சொல்லிட்டார், இல்லை நீ அபச்சாரப்பட்டா சரியாகணும்னா நீ பக்தன்ட்டு தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு துர்வாசரை சொல்லி விட்டுட்டார் பகவான். வேறு வழி இல்லை, நேராக வந்து அம்பரீஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்க வந்தோடனே அம்பரீஷன் சொல்லிட்டார், இல்லை இல்லை பெரியவாளாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. சக்கரத்தாழ்வார்த்தையும் உடனே பிரார்த்திச்சுட்டார், இது மாதிரி முனிவரெலாம் நீ இது பண்ணக்கூடாது, சாந்தம் பாடுன்னு அவருக்கு சக்கரத்தாழ்வாருக்கு சமாதானப்படுத்தி துர்வாசரையும் மன்னிக்கணும், அவர் மன்னிக்க வேண்டாம், நீங்களாம் பெரியவா அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டார். அப்போ தான் துர்வாசர் புரிஞ்சுட்டார், எப்படினாலும் பாகவதாட்ட அபச்சாரப்படவே கூடாதுங்கிறத புரிஞ்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதில் என்னன்னாக்க பலன், அம்பரீஷ சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ சொல்கிறாளோ அதை பற்றி நினைக்கிறாளோ அம்பரீஷனை போலவே நல்ல பக்தனாக நம்ம இருப்போம். அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் எப்படி பாகவதற்கு நல்ல துணை நின்றாரோ அதே மாதிரி நமக்கும் எப்பவும் சக்கரத்தாழ்வார் துணை இருப்பார். எக்காரணம் கொண்டு இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக பாகவத அபச்சாரம் பண்ணவே கூடாது. இதுதான் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதோட அம்பரீஷ சரித்திரம் முற்று பெறுகிறது.